உடம்புல ஒரு அலர்ஜி. ஒரு மாசத்துக்கு 1000 2000 செலவாகுது சார். நாங்க பண்ற கஷ்டம் எங்களுக்கு தெரியும். 100 ரூபாய்க்குல கடந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம். எவ்வளவு 10 வருஷம் ஆர்ப்பாட்டம் கஷ்டப்பட்டோம். ஏரியா எவ்வளவு மாத்திரை வந்து சாப்பிட்டு இருக்கிறோம். உடம்புல பாருங்க இந்த தோல் வியாதி வருது. இந்த மருந்தால பக்கறால எல்லாம் ஊர் போய் சாப்பிட்டு வந்துறாங்க. இருக்கிறவங்க கஷ்டப்படுங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம் வரும்போது கடிச்சு உடச்சு சாப்பிடுறாங்க. கடைசி வரைக்கும் சார் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணுங்க. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காரைக்கால் அருகே ரசாயன வாயு கசிவு ஏற்பட்டதால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கம் அடைந்திருக்கின்றனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ரசாயன வாயு கசிவு ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலையில் ரசாயன கசிவு ஏற்பட்டு பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். விபத்து குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு நடத்தி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் ரசாயன கசிவு ஏற்பட்டதால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கம் அடைந்திருக்கின்றனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலையில் ரசாயன கசிவு ஏற்பட்டு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சதீஷ்குமார். வணக்கம் சதீஷ்குமார், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பவித்ரா, புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தை அடுத்த வடக்கு வாஞ்சூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையில் இன்று ரசாயன வாயு உற்பத்தி செய்யும் இடத்தில் திடீரென வாயு கசிவு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் வெடித்து பயங்கர தீ விபத்தாக மாறியது. உடனடியாக அந்த பகுதியில் பணியில் இருந்த தொழிலாளர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடத்திற்கு சென்றனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த 4க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயணைப்பு வீரர்கள் தீயணை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம், அரசு அதிகாரிகள், போலீஸ் விபத்து குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் ரசாயன தொழிற்சாலையில் ரசாயன வாயு கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதி முழுவதும் புகைமூட்டம் ஏற்பட்டது. இதனால் அருகில் இருந்த கிராமத்தில் புகைமூட்டம் மற்றும் ரசாயன பரவியதால் 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. அவர்களை உடனடியாக காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் தங்கள் பகுதியில் ரசாயன தொழிற்சாலையால் போதிய பாதுகாப்பு இல்லை என கூறி அரசு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் அரசு அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்களை சமாதானப்படுத்தினர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார்.